பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. தற்போது விஸ்வாம்பூரில் திருட்டு மிகவும் அதிகமாகிவிட்டதாக செய்தி பரவிக் கொண்டிருக்கிறது. திருடர்கள் மிகவும் தைரியமாக எல்லா இடங்களிலும் திருடிக் கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி மன்மணி சார் என்ன சொல்கிறார் என்று கேட்போம். என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த இன்ஸ்பெக்டர் மன்மாணிக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் தெரியும்ல. மேலிடத்துல இருந்து எனக்கு பிரஷர் வரணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவனு 2 பேரையும் சும்மா விட மாட்டேல. நீங்க யார பத்தி பேசுறீங்க மன்மாணி சார்? அந்த திருடர்களை பத்தி உங்களுக்கு தெரியும்னா அவங்க எதுக்காக நீங்க இன்னும் அரெஸ்ட் பண்ணல? எவ்வளவு என்ன பேசுற? இன்ஸ்பெக்டர் மன்மாணி ஆன் டியூட்டி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீல. எல்லாம் எனக்கு தெரியும். யார எப்போ எங்க பிடிக்கணும்னு தெரியல. அந்த திருட்டு பசங்க யாருன்னு தெரியுமா? அந்த கட்டுப்பட்டுதான். என்னைக்கு இருந்தாலும் சரி அவங்கள நான் ஓடி வந்து பிடிச்சிருவேன். வணக்கம் மன்மாணி சார். நீங்க டிவில இன்டர்வியூ தானே கொடுத்துட்டு இருந்தீங்க, என்ன பாதியிலே வெளியே வந்து நிக்கிறீங்க? இல்ல, நான் டிவில தான் பேட்டி கொடுத்துட்டு இருந்தேன். இருந்தாலும் என் பார்வை உங்க மேல இருந்துகிட்டே தான் இருக்கும். இங்க பாருங்க, இப்ப போறேன். என்னைக்கு இருந்தாலும் சரி உங்களை நான் பிடிக்காம விட மாட்டேன். சார் எதுக்காக சார் எப்படி சொல்றீங்க? எல்லா தடவையும் இந்த கட்டுப்பட்டு தானே திருடங்களை பிடிக்கிறாங்க. நீங்க மறந்துட்டீங்களா சார்? உனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாதா? எப்பவும் திருட்டு பசங்களை அந்த பசங்க தான் பிடிச்சு கொடுக்குறாங்க. ஆனா விஷயம் என்ன தெரியுமா? அவனு மட்டும் வராம இருந்தாங்கன்னா அந்த திருடன்களை நானே பிடிச்சிருவேன். முன்னாடியே வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்துறாங்க. அதனால இந்த தடவை முன்கூட்டியே அந்த 2 பசங்களையும் பிடிச்சு ஜெயில அடைக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த கேஸ நானே சால்வ் பண்றேன். நில்லுங்க, நீங்க 3 பேரை யாரு? நீங்க என்னடா பண்றீங்க? நான் இன்ஸ்பெக்டர் மன்மாணி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீ. நீங்க யாருன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. இங்க பாருங்க, என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முயற்சி பண்ணுனீங்க, அதுக்கப்புறம் நான் ஓடி வந்து பிடிச்சிருவல. கட்டுப்பட்டு சார், நான் விஸ்ராம்பூர் பேங்க்ல இருந்து பேசுறேன். கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க சார். போட்டாங்களா? இப்ப சீக்கிரம் வாடா. நீங்க 3 பேர் யாருல சொல்லுங்களேன். மங்கள் சாணி, எங்களை பத்தி நாங்க சொல்லிட்டோம். திருடுறது தான் எங்க வேலை சார். இப்போ நீங்க உங்க வேலையை செய்யுங்க சார். எங்களை நீங்க பிடிக்கணும். நீங்க ஓடி வந்து பிடிக்கிறத பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வாங்க 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 வாங்க. என்னைய கிண்டல் பண்றீங்களா? சட்டத்தோட கால்கள் மிக நீளமானதுல நான் நினைச்சேன் உங்களை ஓடி வந்து பிடிச்சிருவல. சீக்கிரம் டீ எடுத்துட்டு வா. சீக்கிரம் சீக்கிரம் உங்களுக்கு டீ கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. நான் கேட்டது எனக்கு இல்ல, அவங்களுக்கு இல்ல. என்ன மன்மாணி சார், இப்பவே உங்களுக்கு நாக்கு தள்ளிடுச்சு. வேகமா ஓட முடியலையா? என்ன மன்மாணி சார், நானும் இங்கதான் இருக்கேன். என்னைய வந்து பிடிங்க. கபடி கபடி கபடி. நானும் இங்க தானே இருக்கேன். எங்களை பிடிங்க சார். என்ன சார் கீழே தேடுறீங்க? நாங்க எங்க இருக்கோம், இங்க வந்து பிடிங்க. என்ன சார், சட்டத்தோட கால் ரொம்ப நீளமானது நீங்க தானே எங்க கிட்ட சொன்னீங்க, வந்து பிடிங்க சார். சட்டத்தோட கால் அதுக்குள்ள சோர்வாயிடுச்சா என்ன? இத பாரு, நீங்க யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா அந்த மூட்டை முடிச்சு இங்க வச்சுட்டு அப்படியே கிளம்பி ஓடி போயிடுங்க. இல்லனா உங்களை விட மாட்டோம். கட்டு நல்ல ஃபைட்டர்னு சொல்லுவாங்க. இவங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் கூட இருக்கானே, அவன் பேரு தான் பட்டு. இங்க பாருங்க கட்டுப்பட்டு, நாங்க ராஜ் பிரதர்ஸ். மங்கள் அப்புறம் சாணி. எங்க குடும்பத்துக்கு சமாதானம் மட்டும் தான் பிடிக்கும், சண்டை போடுறது பிடிக்காது. இந்த பேக்ல நிறைய பணம் இருக்கு. இதுல பாதி நீங்க வச்சுக்கோங்க, மீதி பாதியை நாங்க எடுத்துட்டு போறோம். முடியவே முடியாது ராசா. நாங்க என்னைக்குமே தப்பான விஷயத்துக்கும் தப்பான ஆளுங்களுக்கும் துணையா நிக்க மாட்டோம். கட்டு பட்டுவோட 6வது அறிவு சொல்லுது, இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. இப்போ ஒரு பிரச்சனை வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. நல்ல வேலை சொல்லி தொலைஞ்ச, இல்லனா எனக்கு தெரிஞ்சிருக்காது பாரு. என்னைய பேன் பார்த்துட்டு இருக்கவா? முடியல.
இது எல்லாமே உங்க 2 பேரோட பிளான் தானே? விட மாட்டல. உங்க 2 பேரையும் பிடிச்சி ஜெயில அடைக்காம நான் விட மாட்டல. கட்டு ஏப்பா உன்னை காப்பாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை அடி வாங்க விடுறியப்பா. ஏப்பா அடி வாங்குற உடம்பாப்பா இது, ஏன் இப்படி பண்ற? சாரிப்பா, நீ பச்சை மண்ணுங்கிறத மறந்துட்ட. அவனுங்களை என்ன பண்றேன்னு பாரு. நீ ஏன் சும்மா நின்று இருக்க? வாங்க ஒரு நிமிஷம். என்ன திரும்ப வந்து நிக்கிறானுங்க? சீக்கிரம் போ, அந்த பணத்தெல்லாம் எடு சீக்கிரம். ஐடியா. ஏய் கட்டு, நம்ம கீழே விழுந்த பணத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு போனாலே போதும். அந்த ராட் பிரதர்ஸை ஒரே அமுக்கிடலாம். சரி பா பட்டு. இன்ஸ்பெக்டர் மண்மானி இருக்கிற வரைக்கும் திருடங்களை யாராலையும் பிடிக்க முடியாதுல. இல்ல கான்ஸ்டபிள், இவங்க கையில விளங்க மாட்டல. திருடங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குல. பணத்தை அவங்க கிட்ட இருந்து நான் காப்பாத்தினா மறுபடியும் அவங்க கிட்டே பணத்தை கொடுத்து அனுப்பி இருக்காங்க. இவங்களை விட்டுறாத, நான் போய் அந்த திருடங்களை பிடிச்சிட்டு வரேன். திருட்டு பசங்களா மாட்டியலா? வெல்கம் ராக் பிரதர்ஸோட ஃபேமிலிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். வந்து எங்களை முடிஞ்சா புடிங்க. உங்களாலதான் மறைய முடியும் நினைக்கிறீங்களா? நீங்க எங்க மறைஞ்சாலும் உங்களை தேடி கண்டுபிடிச்சிருவான்டா இந்த மண்மானி. உங்களை மாட்டிட்டேனே. என்ன இது? யாராவது இதை நிறுத்துங்களா? முடியல. நிறுத்துங்களா, நிறுத்துங்க. காக்கி சட்டை மேலேயே கை வச்சிட்டீங்களா? விட மாட்டல, உங்களை விட மாட்டேன். காக்கி சட்டை போட்ட இன்ஸ்பெக்டர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆக்கிட்டீங்களே. எப்படில நான் வெளியில போக முடியும்? என் ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்கள. இந்த 2 பயலுகளும் உள்ள இருந்தாங்கன்னா அந்த திருட்டு பசங்களை யார் பிடிக்கிறது? இவங்களை வெளியில விட்டாதான் அந்த பசங்களை பிடிக்க முடியும். ஏதாவது பிளான் பண்ணணுமே. இவங்க நிரபராதியை நிரூபிக்கணும்னா அந்த குற்றவாளிகளை இவங்க தான் பிடிச்சிட்டு வரணும். அதான் சரி. சார், நீங்க பெரிய மகான் சார். இந்த தேசத்தோட பெரிய ஹீரோ நீங்க. ஆமா சார். சார் எங்க போறீங்க? இருங்க. அந்த இன்ஸ்பெக்டர் மண்மானி எங்க இருக்கா? அவனை தேடிதால நான் வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் யாரு? உங்களை மண்மானி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானா என்ன? வெளியில வாங்கல, தப்பிச்சு போங்க. போயிடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னல பாக்குறீங்க? போங்கல, சீக்கிரம் போங்கல. நாங்க தப்பான விஷயத்துக்கும் தப்பான ஆளுங்களுக்கும் என்னைக்கும் துணையா நிக்க மாட்டோம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிட்டயே ஒரு கொள்ளைக்காரனுக்கு உதவி பண்ண சொல்லுவ? 2 பேர்கிட்ட சொன்னா நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க 2 பேரும் தப்பிச்சு போறதுக்கு நான் உதவி செய்யறேங்கிறேன். ஆனா நீங்க 2 பேரும் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா எப்படி? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. போங்க, வெளியில போங்க. முதல்ல கைவிடியா. ஏய் என்ன பண்ற நீ? இரு, அந்த டோப்பை முதல்ல பிச்சு போடுறேன். எங்க இருக்கீங்க மண்மானி சார்? சீக்கிரம் வாங்க, புடிச்சு இந்த கொள்ளைக்காரனை ஜெயில போடுங்க மண்மானி சார். ஆமா, இந்த மண்மானி சார் எங்க போயிட்டாரு? டீ குடுல. அந்த 2 பசங்களும் வெளியே போக மாட்டாங்கிறாங்க. ஏதாவது பண்ணி இந்த 2 பசங்களை வெளியில அனுப்பியே ஆகணும். அப்பதான் அந்த கொள்ளைக்காரங்களை இவங்க பிடிப்பாங்க. இப்ப என்ன பண்ணி இவங்களை வெளியே அனுப்புறதுல? சார், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கேக்குறீங்களா சார்? எப்படி சார் ஐடியா?
எல பிரமாதமான ஐடியா கொடுத்திருக்கல. நீ சாதாரண ஆள் இல்லல, நீ இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு மகான்ல, அற்புதமான குடிமகள. எலே கட்டுப்பட்டு உங்களுக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்லாதால அந்த கோர்ட்டே உங்களை விடுதலை பண்ணிடுச்சுல. நீங்க இப்ப வெளியில கிளம்பலாம், போங்கல. எல்லாம் நீங்க வீட்டுக்கு போகலாம். ஆனா உங்களை நான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது தப்பு பண்ணீங்க மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிடுவேன், தெரிஞ்சுக்கங்க. திருட்டு பசங்களுக்கு உதவி செய்யறது நீங்க தான்ல. அச்சச்சோ, நமக்கு தெரியாம கோர்ட்ல கேஸ் நடந்திருக்குப்பா. ஆமா, நம்ம வக்கீல் யாரு? அட சொல்றீங்க என்ன நீங்க மன்மானி சார்? எல்லாம் உங்க 2 பேரையும் தான் வெளியில போங்கன்னு சொல்லிட்டேன்ல. சட்டத்தை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும், புரிஞ்சுக்குங்க. இப்ப வெளியில போங்கன்னா போங்கல. இங்க பாருங்க, மறுபடியும் சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சு உங்க 2 பேரையும் பிடிச்சு உள்ள போட்டுருவேன், தெரிஞ்சுக்குங்க. பார்த்து நடந்துக்குங்க. நம்ம திருடும் போது இவங்க குறுக்க வந்தாங்கல்ல, இப்போ இவங்க வீட்டுல நம்ம திருட போறோம். எப்படி குறுக்க வராங்கன்னு பாக்க. ரொம்ப ஆழமான தூக்கத்துல இருக்காங்க. முதல்ல இவங்க 2 பேரும் கை கால கட்டுங்க, அதுக்கப்புறம் திருடலாம். ஹலோ மிஸ்டர் மூன்று முட்டாள்களா, எங்க வீட்டுக்குள்ள அடையாளம் தெரியாத யாராவது உள்ள பூந்தாங்கன்னா எங்களுக்கு டொயின் டொயின்னு ஒரு சிக்னல் வரும். அது வச்சு கண்டுபிடிச்சு உங்களை துவைச்சு துவம்சம் பண்ணிடுவோம். அதாவது இப்படி. அப்படி போடு. என்ன கட்டுவோட அடி எப்படி இருக்கு? டிடெக்டிவ் வீட்லயே உங்க கைவரிசையை காட்டுறீங்களா? அடடா சார், இங்க திருடங்க வந்துட்டாங்க சார். 3 பேர் சார் ஓடுறாங்க சார். ஏய் கட்டு, ரைட். ஏய் கட்டு, நான் அவங்க வண்டியில ஒரு டார்ட் அடிச்சேன்ல, அதுக்குள்ள டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. இது அதோடைய ட்ராக்கிங் டிவைஸ். சோ திருடங்க எந்த பக்கம் போறாங்கன்னு மேப்ல பாத்துக்கிட்டே போலாம். அவங்க லெஃப்ட்ல போறாங்க கட்டு. லெஃப்ட். எஸ் லெஃப்ட். ஒருத்தனோட உடம்பு மூளைக்குள்ள முக்கிய எடுத்தா மட்டும் தான் இப்படிலாம் யோசிக்க முடியும். போ. கட்டுப்பட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்காங்க. இந்த சின்ன டிவைஸை வச்சு நம்மள பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களா? இதை அப்படியே காட்டுக்குள்ள தூக்கி போட்டா எப்படி கண்டுபிடிப்பாங்க? அச்சச்சோ, என் டிரான்ஸ்மிட்டரை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கே. கட்டு, இந்த வழி அவங்க கண்டிப்பா போகவே இல்லப்பா. ஏன்னா இந்த வழி பூரா ஆடு மாடு போன தடம் மட்டும்தான்ப்பா இருக்கு, வேற எதுவுமே இல்ல. நீயே வந்து பாரு. ஒருவேளை அவங்க இந்த வழியா போயிருந்தாங்கன்னா அவங்களோட கால் தடத்து மேல டயரோட அடையாளம் கரெக்டா ஓவர்லாப் ஆயிருக்கும். உண்டா இல்லையா? இன்னொரு வழி சிட்டி சைடுக்கா போகுது. இப்போ மீதி இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். அப்படின்னா அவங்க கண்டிப்பா அந்த பக்கமா தான் போயிருப்பாங்க. கட்டு, கமான், வா போலாம். தம்பி, இந்த நேரத்துல காட்டுக்குள்ள போறது சரியில்லை. கொஞ்ச நேரத்துல சூரியன் எட்டி பாத்துருவாரு. அவருக்கு ஆய் சொல்லிட்டு ஆயா உள்ள போலாம். சரி கட்டு. வாங்க கட்டுப்பட்டு, நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். எங்களை பிடிக்க உங்களுக்கு ஒரு சிரமமும் கிடையாது. வேணும்னா முயற்சி பண்ணி பாருங்க, பிடிக்க முடிஞ்சா பிடிங்க. வாங்க பார்க்கலாம். கஜ கஜா கஜ கஜா. இந்த ஆம்லெட் அம்மாயில் போட்டு இவனுங்க வழியிலே போய் மடக்கி பிடிப்போம். வா, டக்குன்னு ஒரு பந்துல போரு. ஓகே கட்டு, இன்னும் ஏன் பாத்துட்டு இருக்க? பூருடா பூரு. ஏய் கட்டு, இது அண்டர் கிரவுண்ட்ல மெட்ரோ ட்ரெயின் மாதிரி இவ்வளவு ட்ராக் ஓடுதேப்பா. நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே.
அதனாலதான் அவங்க இந்த இடத்தை ட்ராக் வேர்ல்டுன்னு சொல்றாங்க. பட்டு கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணி கை கால உடைச்சுக்காத. இது போற வழி அப்படியே வந்துரு. அப்புறம் இன்னொரு விஷயம், ட்ராலில ஸ்பீட் பிரேக்கர் கண்ட்ரோல் இருக்கு சரியா? அது வேணா நல்லா இழுத்து புடி. என்ன ஜிலன் காத்தடிக்குது? புரிஞ்சுட்டாங்களா? டேய் ஐயா ஏய் ஏய் என்ன காமிச்ச போறடே? என் ட்ரெஸ் என்கிட்ட கொடுக்குறா டேய் கட்டு. இவன் பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்கான், ஆனா நம்ம ஆளுங்க மாதிரி இருக்கான். இவன் கிட்ட பேசலாம். ஹாய் ஃப்ரெண்ட். இந்த மனுஷங்க எங்க இடத்த புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. முன்னாடி எல்லாம் எங்க பொந்துக்குள்ள நாங்க ரொம்ப நிம்மதியா இருப்போம். இவங்க 3 பேரும் வந்ததுல இருந்து நாங்க வெளியில இருக்கோம், அவங்க 3 பேரும் உள்ள இருக்காங்க. எங்களுக்கு நீங்க ஹெல்ப்பா இருந்தீங்கன்னா அந்த 3 பேர்த்தையும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். ஓகே வா. மங்கள் சரி நிறுத்து. என்னது இது? என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? சார் நான் எப்படியும் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் சார். நீங்க தான் சார் என்ன எப்படியாவது காப்பாத்தணும். எப்படியாவது காப்பாத்துங்க சார். இவனுக்கு என்னாச்சு? மனுஷங்களை கொஞ்சம் கூட நம்பவே கூடாது. கட்டு நான் கோகையில போகையில என் துணிய ஒருத்த உருவையில என்ன பண்ணுவேன்? ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒன்று உருவனானுங்களே, வா போய் அவனுங்களோட உருவோம். கட்டு கவனிச்சியா? இந்த இடம் பூரா சிவப்பு லைட் பச்சை லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல கவனிச்சா எங்கெல்லாம் கிரீன் லைட் இருக்கோ அந்த பக்கம்லாம் ரைட் சைடுல ஒரு டர்னிங் வந்துகிட்டே இருக்கு. கண்டுனியா? ஆனா மத்த இடத்துலலாம் ஏகப்பட்ட டர்னிங் வந்துட்டே இருக்கு. அதனால கன்ஃபியூஷனே வேண்டாம். நாம பச்சை லைட் சைடுலயே திருப்பிக்கலாம்ப்பா. என்ன சொல்ற? நம்ம கையில இந்த 3 பேர் டொக்கா மாட்டுவானுங்கன்னு தோணுது. இந்த லைட்ஸை வச்சே நம்ம அந்த 3 பேரையும் புடிச்சே தீரணும் கட்டு. சரி ரைட்ல போகலாம் சார். ஏலே நாம போலால. அப்புறம் இந்த கட்டுப்பட்டுவால நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது. கட்டுப்பட்டு என் இடத்துக்கே வந்துட்டீங்களா? இதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. கட்டுப்பட்டுடைய நட்பு அது கடல் காத்துல கடந்த ஊப்பு. எல்லாரும் ஓடி வந்து பிடிப்பல. இப்ப நானே ஓடிட்டு இருக்கேன், பிடிக்கல. நிறுத்துக்கல முடியல. சார் எழுந்திருங்க சார். ஏடா உருவனது பத்தாதுன்னு இப்ப மொத்தமா ஒரு உருவ பாக்குறீங்களா? சூப்பர், அப்படி போடுப்பே. கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. இவனுங்க எல்லாரையும் மூட்டை கட்டி வச்சாச்சு. அப்படியே அள்ளி தூக்கிட்டு போங்க. கட்டுப்பட்டு எப்போ சட்டத்தை நீங்க கையில எடுக்க கூடாதுல. அது ஏன் வேலை. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்க, உங்க 2 பேரையும் நானே அரெஸ்ட் பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போயிடுங்க போங்கல. நான் கஷ்டப்பட்டு என்னுடைய திறமையால இந்த 3 பேரையும் பிடிச்சிருக்கேன். ஆனா அந்த 2 பேர் தப்பிச்சிட்டாங்க. அவங்களையும் கூடிய சீக்கிரம் நான் பிடிச்சிருவேன். அந்த 2 பேரும் யாரு? கட்டு பட்டு.
விளங்கி இவர் இருக்காரு சார். இவரு இப்ப இல்ல எப்பவும் திருந்த மாட்டாரு சார். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.